இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தியானம் செய்யாதவர்கள், தியானம் பழகாதவர்கள். அதாவது இது வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, தியானம் செய்யுங்க, தியானம் பழகுன்னு சொல்லுவாங்க. அத நான் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். ஸோ என்ன தரும் உங்களுக்கு வேணா பைத்தியமா அப்படின்னு சொல்றதுக்காக கூட உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நிச்சயமா உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாச்சும் வகுப்பு போனாவோ, இல்ல ஏதாவது நம்ம பண்ணாவோ, நம்மள மாதிரி ஒரு பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலா இருக்கிற சமயத்தை விட தியானம் செய்யறேன்னு சொல்லிட்டு மன ஒருநிலைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்கார்ந்தோம்னா அந்த நேரத்துலதான் நமக்கும் நம்ம மனசுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடக்கும். உண்மை சொல்ல போனா நீங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம தான் இந்த உலகத்தையே ரொம்ப நல்லவரு, இல்ல நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கண்ணை மூடி உட்கார்ந்து பாருங்க, நம்ம மனசுல உள்ள கோபம், காமம், வெறி, காழ்ப்புணர்ச்சி, மோகம், குரோதம், விரோதம் எல்லாமே நமக்கு தெரிய வரும். எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யார் யாரெல்லாம் வேண்டாமோ, யார் யார் என்னென்ன கோபம், தப்பான எண்ணங்கள் அத்தனையுமே உங்களுக்கு அப்பதான் தெரியும். சாதாரணமா இருக்கிற டைம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைதி கூட உங்களுக்கு அந்த டைம்ல கிடைக்காம போய் மனசு ஒரு விதமான ஒரு பேரலை மாதிரி உங்களுக்கு ஆரம்பிக்கும். உண்மையை சொல்ல போனா தியானம் செய்யறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியா இருக்கிறது பேர் வந்து உங்களுக்கு தியானம் கிடையாது. இல்ல ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை வந்து ஒரு 1000 தடவை ஜெபிக்கிறதோ, இல்லாட்டி ஒரு புள்ளியை உத்து பாக்குறதோ, இல்ல நம்மளோட விளக்க பாக்குறதோ, இல்ல விளக்குல உத்து பாக்குறதோ, ஜோதி பாக்குறதோ, இல்ல கட்டவரில் பாக்குறதோ, இதெல்லாம் வந்து தியானமாக இதுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா மன ஒருமைப்பாடு, அதாவது கான்சன்ட்ரேஷன் தான் ஆகும். கான்சன்ட்ரேஷனுங்கிறது வேற, தியானங்கிறது வேற. எல்லாரும் இப்ப என்ன ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறோம்னா, என் மனசு ஒருநிலை அடைஞ்சிருச்சு அப்படின்றவாங்க. அதாவது நான் ஒரு விஷயத்த பண்ணா நான் வந்து மனசை ஒருநிலைப்படுத்திட்டேன், கான்சன்ட்ரேஷனா இருக்க, தியானமா இருக்கேன் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. ரெண்டாவது, தியானம் பழகறதுக்குன்னு போயிட்டு நிறைய பணமோ இந்த மாதிரி எந்த உங்க நேரத்தை எதுவுமே நீங்க செலவும் பண்ண வேண்டாம். மெடிடேஷனுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனை மணி நேரம் அப்படிங்கறத உங்க மனசுல எந்த ஒரு சின்ன சலனமும் இல்லாம, எந்த ஒரு எண்ணமும் இல்லாம, ஒரு பிளாங்கா இருக்கிற டைம் தான் வந்து உங்களுக்கு மெடிடேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையை அடையறதுக்கு உங்களுக்கு பயிற்சிக்கு இந்த பயிற்சி தான் பண்ணணும், இல்ல இந்த பயிற்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க பண்ணக்கூடியது என்னன்னா, என்ன வேலை செலுத்துறீங்களோ அதை முழுமையா செலுத்துங்க. இப்ப நீங்க ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா அந்த கார் ஓட்டுறதுல மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்கணும். ஸ்டேரிங்கை பிடிக்கிறீங்க, கீரை பிடிக்கிறீங்க, கிளச்சை மிதிக்கிறீங்க, பிரேக்கை மிதிக்கிறீங்க, எக்ஸலேட்டர் மிதிக்கிறீங்க. உங்களோட கவனம் முழுக்க முழுக்க அந்த வண்டியிலே இருக்கும்போது அதுதான் ஒரு குறிப்பிட்ட தியானம். இப்ப நம்ம மதிய உணவு சாப்பிட்றோம், அந்த ஒவ்வொரு வாய் கையில எடுத்து வாயில சாப்பிட்ற அந்த ஒவ்வொரு பருக்கையும் நம்ம வந்து உணர்ந்து ரசிச்சு சாப்பிடணும். அதை விட்டுட்டு அந்த டைம்ல டிவி பார்க்கலாம், இல்ல நான் டிவி பார்க்கறேன், இல்ல ஃபேஸ்புக் பார்க்கறேன், மொபைல் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி நம்ம வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூச்சு விடுறதுக்கோ இல்ல பசிச்சா எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கோ நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களோ அதே போலதான். இல்ல சொல்லிக் கொடுக்க தேவை உண்டா, இல்ல யாராச்சும் போய் எனக்கு மூச்சு எப்படி விடுறது, இல்ல எப்படி நான் சாப்பிட்றேன் யாராச்சும் கேட்போமா? அது போலதான் தியானமும் நமக்கு யாரும் கத்துக் கொடுக்க முடியாது. நம்மளோட முயற்சினால அதுவாவே நமக்கு தீவிர முயற்சி நம்ம எதுல இருந்தாலும் தியானம் நம்மளை தேடி அதுவாவே வரும். எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாம நம்ம எந்த ஒரு வேலை பண்ணமோ அந்த வேலையை ப்ராப்பரா நீங்க பண்ணீங்கன்னா போதும். வேற எதுவே கான்சன்ட்ரேஷன் வேண்டாம். ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் கவனம் சிதறாமல் நீங்க அது ஒரு வேலையை இருந்தாவே போதும். அதுக்குன்ட்டு நம்ம போய் சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் தியானம் கிடையாது. எந்த ஒரு வேலை பண்ணாலும் அதுல நம்ம ப்ராப்பரா பண்ணாவே நம்மளே வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானியாக முடியும் நம்மளாலேயே. இதுதான் உங்களுக்கு தியானம். இனிமேல் யாராவது தியானம் கத்துத்தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்களோட பேச்சை கேட்டு தியானம் பழகிறதுக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. செய்யற வேலை மட்டும் நல்ல கவனத்தோட பண்ணுங்க. நன்றி.